ஓம் சாந்தி. இன்று 28/1/2024 அவ்யக்த முரளி. 28/11/1997 ரிவிஷன் முரளி. முரளினோட சாரம்: எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான சாதனம் ஆன்மீக பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை தன்மையின் மூலம், பார்வையின் மூலம் திருப்திப்படுத்துதல். இன்று பாப்தாதா தனது கல்பமாக சந்திக்கக்கூடிய செல்லமான அன்பான குழந்தைகளை மீண்டும் மீண்டும் சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறார். அவ்யக்த சந்திப்பு என்றாலே எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருப்பதாகும். அவ்யக்த நிலையிலிருந்து ஸ்தூல ரூபத்தில் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அனைத்து குழந்தைகளும் பாரதம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து திரும்பவும் தனது வீட்டிற்கு வந்து அடைந்துள்ளீர்கள். நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களின் இடத்திலிருந்தும் கூட சந்திப்பை கொண்டாடி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது நெட் கனெக்ஷன் மூலமாக எல்லா உலகம் பூரா பாபா வரும்போது பாபாது முரளி எல்லாருமே உட்காந்து அந்த டைமில் உட்காந்து கேட்பாங்க. இந்த சந்திப்பு ஆன்மீகமான அலௌகிகமான சந்திப்பாகும். இந்த சந்திப்பில் பாப்தாதா மற்றும் குழந்தைகளின் அன்பான ஸ்தூலமான சுரூபமாகும். இன்று பாப்தாதா தனது குழந்தைகளின் ஆன்மீக பர்சனாலிட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆன்மீக பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் வேறு யாருக்கும் இருப்பதில்லை. ஏன் இருப்பதில்லை? ஏனெனில் உங்கள் அனைவருடைய ஆளுமை தன்மையை உருவாக்குபவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பர்சனாலிட்டி கடவுளும் கூட சம்பூர்ண தூய்மையின் பர்சனாலிட்டி ஆகும். நம்பர் வாராகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். கனவுல கூட தூய்மையாக இருக்கிறோம். எனவே பாப்தாதா ஒவ்வொருவரின் நெற்றியிலிருந்து பர்சனாலிட்டியின் ஜொலிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். தூய்மையின் கூடவே அனைவரின் முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பும் கூட இருக்கிறது. மேலும் பர்சனாலிட்டி என்றால் என்னவாக இருக்கிறது? யார் பொக்கிஷங்களின் செல்ல செழிப்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட பர்சனாலிட்டி இருக்கிறது. உலகத்தில் கூட நிறைய பணக்காரங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி பர்சனாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் எவ்வளவுதான் செல்வ செழிப்பான ஆத்மாக்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு முன்னால் உலகிய செல்வ செழிப்பான ஆத்மாக்கள் ஒன்றுமே கிடையாது. ஏனெனில் அவர்களும் கூட அழிவற்ற சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தை வெறுமையாக இருக்கிறார்கள். பணம் இருக்கானா உண்மையான சாந்தி சந்தோஷம் அவங்களுக்கு கிடையாது. உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பிற்கு முன்னால் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் கூட பாபாவிடம் சுகம் சாந்தியை யாச்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் சதா அழிவற்ற பொக்கிஷங்களின் நிரம்பியவராக இருக்கிறீர்கள். உலகியல் பொக்கிஷம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. அது அழியக்கூடியது, மாறக்கூடியது. ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் யாராலும் கொள்ளையடிக்க முடியாது, அதிகரித்து கொண்டே போகும். எந்த ஒரு ஆத்மாவாலும் பொக்கிஷத்தை அசைக்க முடியாது. பயன்படுத்த அதிகரிக்கும். அங்கே பயன்படுத்தும் போது கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? மேலும் வற்றாதது, தீராதது அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் மனித ஆத்மாக்களின் மூலம், அழியக்கூடிய செல்வத்தின் மூலம், அழியக்கூடிய பதவியின் மூலம் பர்சனாலிட்டி ஆனவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவின் மூலம் சிரேஷ்ட பர்சனாலிட்டியை உடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே தனது உயர்ந்த பர்சனாலிட்டியின் ஆன்மீக நஷா, அந்த போதை, அந்த சந்தோஷம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் கையை அசையுங்கள்.
பாப்தாதாவிற்கு இப்படிப்பட்ட சிரேஷ்ட பர்சனாலிட்டியுடைய குழந்தைகளை பார்த்து மிகவும் குஷி அடைகிறார். உங்களுக்கும் கூட குஷி ஏற்படுகிறதா? பாப்தாதா குழந்தைகளின் இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை பார்த்து என்ன பாடலை பாடுகிறார் தெரிந்திருக்கிறீர்களா? நீங்களும் பாடலை பாடுகிறீர்கள், பாபாவும் பாடுகிறார். தந்தை பாடும் பாடல் கேட்கிறதா? அல்லது டேப் ரெக்கார்டரில் பாடும் பாடல் மட்டும்தான் கேட்க முடிகிறதா? பாப்தாதாவின் டேப் ரெக்கார்டர் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அல்லவா? தானாகவே ஒலிக்கும். டேப் ரெக்கார்டரை ஒலிபரப்பு செய்வதற்கான எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டாம், தானாகவே ஒலிக்கும். மேலும் மனிதனுடைய பாடலே மனதில் இருக்கக்கூடியவர்களால் தான் கேட்க முடியும். காதுகள் மட்டும் இருக்கக்கூடியவர்களால் அல்ல, இதயம் இருக்கக்கூடியவர்களால் தான் கேட்க முடியும். பாபாவது பாடல் டேப் ரெக்கார்டோடைய பாடல் கேட்குறதுக்கு இதயம் இருக்கிறவங்களால் தான் கேட்க முடியும். எனவே அனைவரும் இதயம் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லவா? தில்வாலா கோவிலில் உங்களுடைய சித்திரமும் இருக்கிறது அல்லவா? அனைவரும் அவரவர்களின் சித்திரத்தை பார்த்தீர்களா? பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் சித்திரம் மற்றும் விசித்திரத்தை, சித்திரம்னா மூர்த்தி, விசித்திரம்னா ஆத்மா, விசேஷத்தன்மைகள், ஆத்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்று பர்சனாலிட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே இந்த பர்சனாலிட்டியை நினைவில் கொண்டு வாருங்கள். இருக்கிறதா இல்லையா என்பதே இல்லை, இருக்கிறது. தென்பட வேண்டும், அனுபவத்தில் வர வேண்டும். எப்பொழுது அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அடையாளம் என்னவாக இருக்கும்? இது நம்முடைய பர்சனாலிட்டியில் இருக்கிறது என்பதை எந்த அடையாளத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம்? ஒருவேளை இந்த ஆன்மீக பர்சனாலிட்டி வெளிப்படுகிறது என்றால் அவர்களின் கண்கள், அவர்களின் முகம், நடத்தை, எண்ணம் மற்றும் தொடர்பு அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பது கேள்விக்குறியுடன் இருப்பதல்ல, மகிழ்ச்சியாக இருப்பாங்க எப்பொழுதுமே. ஹிந்தியில் வார்த்தைகளுக்கு கனெக்ஷன் இருக்குது. பிரஷ்னச்சித் இல்லை, பிரசன்னச்சித், மகிழ்ச்சியாக இருப்பது. ஒருவேளை கேள்விகளுடன் இருக்கிறார்கள் என்றால் பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் கிடையாது. பிரஷ்னச்சித்தாக இருந்தால் பிரசன்னச்சித்தாக இருக்க மாட்டாங்க. பிரஷ்னா கேள்வி. முகத்திலும் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு இருக்காது. எது நடந்தாலும் சரி, பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் மகிழ்ச்சியை மறைக்க முடியாது, காணாமலும் போகாது. மகிழ்ச்சியான ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட கவலை நிறைந்த ஆத்மாக்களாக, அசாந்தியான ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களுக்கு தனது மகிழ்ச்சியான பார்வையினால் திருப்தியை ஏற்படுத்தக்கூடியவர். சதா நாம் திருப்தியாக இருக்கிறோன்னா, எவ்வளோ கவலை நிறைந்தவர்களாக இருந்தாலும், கன்ஃபியூஷனில் இருக்கவங்களாக இருந்தாலும், கேள்விக்குறிகளுடன் இருப்பவங்களாக இருந்தாலும், துக்கத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும், ரொம்ப வருஷமாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா நம்ம முன்னாடி வந்த உடனே அவங்களுக்கு அது அனுபவம் சேவிக்க முடியும். இதை செய்வது பாபா மட்டுமல்ல, உங்களுக்கும் இந்த மகிமை இருக்கிறது. மேலும் இப்பொழுது நேரத்திற்கு தக்கவாறு எந்த அளவு நேரம் அருகாமையில் நெருங்கி வந்து கொண்டிருப்பதால் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்தும் சேவை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. 7 நாட்களுக்கான கோர்ஸ் எடுக்க வேண்டி இருக்காது. லாஸ்ட்டில் கோர்ஸ் எடுக்க முடியாது, நேரமும் இருக்காது, யாருக்கும் அதுக்கான சக்தியும் கிடையாது. நீங்கள் எனக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கொடுங்க, கொஞ்சம் சக்தி கொடுங்க, கொஞ்சம் சந்தோஷம் கொடுங்க அப்படின்ட்டு வருவாங்க. உடனே கொடுங்க, பேக் பண்ணி கையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. நீங்கள் கோர்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் மனனம் பண்ணி அதை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வந்து அப்புறமா நீங்கள் அனுபவிங்கன்னா எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கான சக்தி அவங்களுக்கு இல்லை, அதெல்லாம் கேட்குறதுக்கான பவர் இல்லை. ஆகவே கோர்ஸ் எடுக்க வேண்டியிருக்காது. லாஸ்ட்டில் ஒரே ஒரு பார்வையின் மூலம் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். மனதினுடைய ஆசைகள் உங்கள் மூலம் நிறைவேறிவிடும். எனவே அனைவரும் என்ன புரிந்திருக்கிறீர்கள்? ஆரம்பத்திலிருந்தே சேவை செய்யும் ரத்தினங்கள்
யஜ்ஞத்தோட தொடக்கத்திலிருந்தே சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாபாவோட குழந்தைங்க என்ன புரிந்துள்ளவர்கள் அவங்க இருக்காங்க பாபா முன்னாடி. அப்படிப்பட்ட சேவை செய்ய முடியும் அல்லவா? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அனைவரும் 40 வருஷத்துக்கு மேலே சேவை செஞ்சவங்களுக்கான விசேஷ சமாரோகம் அங்கே இருந்தது. அவங்களுக்கு கௌரவிப்பிக்கும் நிகழ்ச்சி இருந்தது. ஆகவே 40 வருஷங்கள் சேவை செய்துள்ளீர்கள். மற்றும் அதிகமாகவும் செய்திருப்பீர்கள். சிலவங்களுக்கு 1-2 வருஷம் கம்மியாக இருந்தால் கூட அந்த குரூப்பில் அவங்களே சேர்த்துருக்காங்க. சிலவங்க 40 வருஷத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மொத்தம் வச்சுருக்காங்க. ஆனாலும் 1 வருஷம் 2 வருஷம் குறைவாக இருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு 1-2 வருடம் குறைவாகவும் இருக்கும், சிலருக்கு அதிகமாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். இல்லை, இந்த மாதிரி சேவை, வாஜா சேவை, ஞானம் கொடுக்கக்கூடிய சேவை, கான்ஃபரன்ஸ் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ் செய்யணும், இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம். மேலும் நிமித்தமாகவும் மாறியுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் செஞ்சுட்டு இருந்தெல்லாம் செய்கிறதுக்கு அடுத்த தலைமுறையை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன நீங்களும் அதே செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு பாபா. நீங்கள் இவ்வளோ சீனியர் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த சேவையை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிரத்னமாக இருக்கக்கூடிய நீங்கள் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருந்து சேவை செய்கிறீர்கள் அல்லவா? நாம் அந்த சேவையை அனுபவமாக காமிக்கணும். ஞானத்துடைய ப்ரூஃப் என்ன? விடுபட்டவராகவும் அதே சமயத்தில் அன்பானவராகவும், டிட்டாச்ட் பட் லவ்விங். பார்வையின் மூலம் எந்த அளவு செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான உற்சவம் கொண்டாடுவீர்கள். 9 லட்சத்தில் எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறீர்கள்? 33 கோடி பேர் முன்னால் 9 லட்சம் என்பது ஒன்றுமே இல்லை. இல்லை, மொத்த தேவதைகள் சத்தியத்தில் தான் 2 யுகத்தில் வரவங்க 33 கோடி. அப்போ 9 லட்சம் 9 கோடி கூட கிடையாது, 9 லட்சம். அது ஒன்றும் இல்லை இல்லையா? அது இன்னும் நீங்கள் தயார் பண்ணலை அப்படிங்கிறார் பாபா. விதையை இங்கு தான் போட வேண்டும் அல்லவா? ஆதிரத்னங்கள் சேவையில் இப்பொழுது மேலும் என்ன அதிசயம் காட்டுவீர்கள்? ஆதிரத்னங்கள் சேவையில் மேலும் என்ன அதிசயம் காட்டுவீர்கள்? இந்த அதிசயத்தை செய்து காட்டுங்கள். இந்த அதிசயத்தை செய்து காட்டியிருக்கிறீர்கள். சேவை நிலையங்கள் உருவாக்கினீர்கள். நல்ல நல்ல சேவை திட்டங்கள் செயல்படுத்தினீர்கள். இவை அனைத்திற்கும் பல மடங்கு வாழ்த்துக்கள். 2 விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். முதல் விதமானவர்கள் ஸ்தாபனைக்கு நிமித்தமானவர்களாகவும், மேலும் விசேஷமான சேவைக்கான ஆதிரத்னங்கள். இவர்கள் தாதிகள், வேறு பகுதியை சேவையை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் அனைவரும் சேவைக்கான ஆதிரத்னம், முதன்மையாக தண்டு பகுதியாக இருக்கிறீர்கள். எனவே தண்டு பகுதி உறுதியாக இருக்கிறது அல்லவா? தண்டு பகுதியில்தான் அனைத்து ஆதாரமும் இருக்கிறது. தண்டு பகுதியிலிருந்து தான் அனைத்து கிளைகளும் வெளிவருகிறது. வேறு பகுதியில் இருப்பவர்கள் சூக்ஷ்மத்தில் சக்தியை கொடுக்கிறார்கள். ஆனால் யார் நடைமுறையில் இருக்கிறீர்கள்? அவர்கள் தென்படுகிறார்கள். தண்டு பகுதி தான் தென்படுகிறது. இல்லை, வேறு கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அவங்க ஆதியில் அவங்க அந்த வேரை உருவாக்குனாங்க, தபஸ்யாக பண்ணாங்க, சேவையோட ஆரம்பமாக அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்தவங்க தான் தண்டு பகுதி. அப்போ தண்டு வெளியில் தெரியுது, வேர் தெரிவதில்லை. ஆனால் தாதிமார்கள் இப்பொழுது குப்தமாக ஆகிவிட்டார்கள், சகாஷ் கொடுக்கக்கூடியவர்கள். மேலும் நடைமுறையில் மேடைக்கு வருவதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். சமாரோகம், அதாவது பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த சகோதரிகளையும் பாப்தாதா கைகளை உயர்த்த வைத்தார். யார் வந்திருக்கிறீங்களோ எல்லாருக்கிட்டையும் கை தூக்க சொன்னார். ஆகையால் பாப்தாதா சேவை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாராட்டு விழா மிக நன்றாக கொண்டாடினீர்கள் அல்லவா? பாப்தாதா அனைத்தையும் பார்த்தார். அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளை பார்த்தார். எல்லாருக்குமே மாலையெல்லாம் போட்டு துப்பட்டா எல்லாம் போட்டு ரொம்ப
கொஞ்சம் அலங்காரம் பண்ணி எல்லோரும் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் பாபா வர்றார். அதனால் பாபா சொல்கிறார், அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளை பாபா பார்த்தார். அந்த நேரத்தில் நாங்கள் சைதன்யமான மூர்த்தி என்ற ஆன்மீக அனுபவம் செய்து கொண்டிருந்தீர்கள். அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் கோவிலிருந்து சாந்திவனம் வந்து அடைந்தது போல் தோன்றியது. அவங்களாம் இருக்கும்போது எல்லா ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கோவிலில் இருக்கக்கூடிய தேவதைகள் அந்த கோயிலில் இப்போ இல்லை, எல்லாருமே சாந்திவனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. எனவே இப்பொழுது வேகமாக சேவை ஆரம்பம் செய்யுங்கள் என்பதைத்தான் குழந்தைகளிடம் பாப்தாதா விரும்புகிறார். என்ன நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இப்பொழுது மற்றவர்களுக்கு அதிகப்படியான வார்த்தைகளுக்கான வாய்ப்பை கொடுங்கள். இவ்வளோ வருஷம் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, இனி நீங்கள் செஞ்சது இனி வந்திருக்கக்கூடியவங்க செய்யட்டும். நீங்கள் அனைவருக்குமே சூக்ஷ்மமாக சாந்தி, சக்தி, அன்பு, அந்த மாதிரி ஆன்மாவுடைய அந்த குணங்கள், இறை குணங்களை நீங்கள் அனுபவம் செய்விக்கக்கூடிய சேவை செய்யுங்கள் அப்படிங்கிறார் பாபா. இப்பொழுது மற்றவர்களையும் மைக்காக உருவாக்குங்கள். நீங்கள் மைட்டாகி சகாஷ் கொடுங்கள். எனவே உங்களின் சகாஷ் மேலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு இரட்டிப்பு வேலை செய்யும். அப்பொழுதுதான் 9 லட்சம் நபர்கள் எளிதாக ஆகிவிடுவார்கள். இப்பொழுது மற்றவர்களையும் மைக்காக உருவாக்குங்கள். நீங்கள் மைட் ஆகி பவர் ஆகி சகாஷ் கொடுங்கள். எனவே அவர்களின் சகாஷ் மேலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு இரட்டிப்பு வேலை செய்யும். அப்பொழுதுதான் 9 லட்சம் நபர்கள் எளிதாகவே ஆகிவிடுவார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஏதாவது நிகழ்ச்சியில் அமர்ந்திருந்தாலும் சரி, மேலும் மற்ற மாநகரத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, மகாரதிகளின் தற்பொழுதைய சேவை அனைவருக்கும் சகாஷ் கொடுப்பதாகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் மைதானத்திற்கு வாருங்கள். பாபா அவ்வக்த வதனத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு நாலா பக்கத்திலும் உள்ள உலகத்தில் இருக்கும் குழந்தைகளை பாலனை செய்ய முடிகிறது. பாபாவுக்கு முடியும்னா கண்டிப்பாக தாதிகளும் அந்த சேவை செய்யணும் அப்படிங்கிறார் பாபா. செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் நீங்களும் கூட ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பாப்தாதாவிற்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய முடியாதா என்ன? ஆதி ரத்னம் என்றால் ஃபாலோ ஃபாதர். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து சகாஷ் கொடுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் எப்பொழுது வரும் என்பதை பல குழந்தைகள் தன்னிடமே கேட்டுக்கொள்கிறார்கள். மற்றும் மற்றவர்களுக்கும் உங்களிடம் மற்றவர்களும் உங்களுடன் கேட்கிறார்கள். தென்படவே இல்லை என்றாலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் தன்னை பிஸியாக வைத்து கொண்டால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் தானாகவே வந்துவிடும். ஏனெனில் இந்த சகாஷ் கொடுப்பதற்கான சேவை நிரந்தரமாக செய்ய முடியும். இதில் ஆரோக்கியத்திற்கான விஷயம், நேரத்தின் விஷயம், இவை அனைத்தும் எளிதாகிவிடும். இரவும் பகலும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் ஈடுபட முடியும். பிரம்மா பாபாவே பாருங்கள், இரவிலும் கூட கண்கள் திறந்து கொண்ட நிலையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்து கொண்டிருந்தார். எனவே இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் பிஸியாக செய்து கொண்டிருந்தால் அது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் தானாகவே இதயத்திற்குள் வந்துவிடும். இல்லை, நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுடைய இயற்கையான குணமாக ஆகிடும். திட்டமிடுவதனால் அல்ல, இது செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் போன்ற திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட எளிதான சாதனமாகும். ஏனெனில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சகாஷ் கொடுங்கள் என்றால் அருகாமையில் இருப்பவர்களுக்கு தானாகவே சகாஷ் கிடைத்துவிடும். இத்தனை கிளை நிலையங்களில் பொறுப்பு இருக்கிறது, சோனின் பொறுப்பு இருக்கிறது. இதை பற்றி இப்பொழுது சிந்தனை செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு ராஜாவாக ஆக போகிறீர்களா அல்லது உலகத்திற்கு ராஜாவாக போகிறீர்களா?
என்ன ஆக வேண்டும்? உலகத்திற்கு தான் ராஜா ஆக வேண்டும் அல்லவா? ஆதிரத்னம் என்றால் உலகத்திற்கு சகாஷ் கொடுக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். ஒருவேளை 20 சென்டர், 30 சென்டர் அல்லது 250 சென்டர் அல்லது சோன் இவையெல்லாம் புத்தியில் இருக்கிறது என்றால் இவை தண்டு பகுதியின் வேலை அல்ல. இவற்றை கிளைகள் கூட செய்ய முடியும். நீங்கள் தண்டு பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள். கிளை பகுதியிலிருந்து தான் அனைவருக்கும் சகாஷ் செல்கிறது. நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் வர வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். இது மிக நன்றாக இருக்கிறது. இப்பொழுது விநாசமாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் 9 லட்சம் தயாராகவில்லை என்றால் சத்யுகத்தின் ஆரம்பம் வருவதற்கான எண்ணிக்கை உருவாகாமல் விநாசம் ஆகிவிட்டால் பிறகு அங்கு யார் வருவார்கள்? 2000 3000 நபர்கள் மீது ஆட்சி செய்வார்கள். லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே 2000 3000 பேர் தான் இருக்காங்க. அது எப்படி இருக்கும்? 4-5 லட்சம் நபர்கள் மீது ஆட்சி செய்வார்களா என்ன? குறைந்தது 9 லட்சம் பேராவது வேணும் இல்லையா? ஆகையால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான பார்ட்டை ஆரம்பம் செய்யுங்கள். பாண்டவர்கள் என்ன புரிந்துள்ளீர்கள்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்வீர்கள் அல்லவா? பாண்டவர்கள் தயாரா? இப்பொழுது இந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்வதனால்தான் தானாகவே விடுபட்டு போய்விடும். விடுவதன் மூலம்தான் விடுபடும். இல்லை, நாம் விட்டால் தான் நம்ம ஃப்ரீ ஆக முடியும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சகாஷ் கொடுப்பதினால் மாற்றம் அடைவது தான் தீவிர சேவைக்கான ரிசல்ட் ஆகும். இக்கட்டான சூழ்நிலையில் நிமித்தமாக உள்ள ஆத்மாக்களின் சேவை வெளிப்படையாக ஆதாரமாக இருந்தார்கள் என்பதை பாப்தாதாவிற்கு தெரிந்திருக்கிறார். யஜ்ஞத்துடைய ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களும் கம்மியாக இருந்தாங்க, பணம் பொருள் எல்லாம் குறைவாக இருந்தது, வாடகைக்கு வீடு கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அப்பா வந்த குழந்தைங்க தான் ரொம்ப பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் உங்கள் அனைவரின் அஸ்திவாரம் மற்றும் நொடி பொழுதின் மாற்றத்திற்கான முக்கியமான அனுபவம் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், மேலும் பிராமணர் ஆகிவிட்டீர்கள். சேவைக்கான ஆசீர்வாதம் கிடைத்தது மற்றும் சேவையில் ஈடுபட்டு விட்டீர்கள். பாப்தாதா அனைவருடைய அனுபவத்தையும் கேட்டிருக்கிறார். நல்ல அனுபவம் சொன்னீர்கள். அதனால் எப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது? பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், மேலும் யோசிக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலை. பிரம்மா பாபா பார்த்த உடனே சரண்டர் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சிது. பொறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதே அனுபவம் ஆகாமல் இருந்தது. சாப்பாட்டு கூட இல்லாமல் ஸ்டேஜ் இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் சத்தியுகத்தில் விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஆகாயத்தில் பறந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. பெரிய விஷயமாகவே இல்லை. இதுபோல் இப்பொழுது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் பாருங்கள். மேலும் பிராமண ஆத்மாக்களுக்குள் பிரம்மாவை பாருங்கள். இதுதான் சேவைக்கான விரைவான சாதனமாகும். பிரம்மா பாபா கிட்டேருந்து ஆதிரத்னங்களுக்கு கிடைச்ச அனுபவம் இப்போ நம்ம கிட்டேருந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். பிரம்மா பாபா உங்களுக்கு கோர்ஸ் எடுத்தாரா என்ன? கோர்ஸ் அனைத்தும் பிறகுதான் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் பார்த்தீர்கள். பிரம்மா பாபா பார்த்தோம். பாபா கோர்ஸில் என்ன இருக்கோ, முரளியில் என்ன இருக்கோ, அது பாபா நடைமுறை வாழ்க்கையில் இருந்தது. பார்த்த உடனே எல்லாமே அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பார்த்தீர்கள், மேலும் ஆகிவிட்டீர்கள். அதனால் எப்படி பிரம்மாவிற்குள் சிவபாபா இருந்தார், ஆகையால் முயற்சி தேவைப்படவில்லை. அதே போல் நீங்கள் அனைவருக்கும் கூட பாப்தாதாவை தன்னுக்குள் உள்வாங்கி பார்வையினால் திருப்திப்படுத்துங்கள். சிவபாபாவை ஆவாகனம் பண்ணணும் நம்மளுக்குள்ளார. அப்புறம் நம்ம முன்னாடி வர எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் திருப்தி அடையணும், அவங்க மகிழ்ச்சி அடையணும். இவை உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அனுபவசாலிகளாக இருக்கிறீர்கள். பார்த்தீர்கள் மற்றும் அர்ப்பணமாகிவிட்டீர்கள். எப்படி இப்பொழுது யோசிக்கிறார்கள்?
ட்ரைனிங் எடுத்து கொள்கிறார்கள். இப்போ வர்றவங்களுக்கு நிச்சய புத்தி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது, ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரண்டர் ஆகிறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. கன்னியாஸுக்கு, குமாரிஸுக்கெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. ட்ரைனிங்கில் அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் ட்ரையல் சென்டரில், அதுக்கப்புறம் தான் சரண்டர் பண்ணுவாங்க. ட்ரையல் வருகிறார்கள். அதன் பிறகு சிலர் சென்று விடுகிறார்கள். அந்த 4-5 வருஷத்துலேயே சிலவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சிலர் இருந்து விடுகிறார்கள். இந்த அளவு உழைப்பு நீங்கள் செய்தீர்களா என்ன? ட்ரைனிங் எடுத்துக்கொண்டீர்களா என்ன? ட்ரையல் இருந்தீர்களா என்ன? வந்தீர்கள், சரணடைந்து விட்டீர்கள். அந்த அளவுக்கு சக்தி பிரம்மா பாபா கிட்டே இருந்தது. இனி நம்மகிட்ட இருந்தும் அந்த மாதிரி சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட சேவை ஒரு பிரம்மா பாபாவினால் செய்ய முடிந்தது என்றால் இத்தனை பிராமண ஆத்மாக்களாகிய உங்களால் செய்ய முடியாதா என்ன? உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். பிரம்மாவின் பர்சனாலிட்டியும் கூட இருக்கிறது அல்லவா? பிரம்மா பாபா முன்னாடி எக்ஸாம்பிள் கிடையாது. நமக்கு முன்னாடி பிரம்மா பாபா, மம்மா, தாதிமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தோற்றத்திலோ குணத்தில் இருந்தாலும் சரி, பர்சனாலிட்டி இருந்தது. இல்லை, பிரம்மபாவோட தோற்றமும் சாதாரண தோற்றம் கிடையாது. நல்லா ஹைட், பார்த்தாலே ஏதோ ராஜா மாதிரி இருந்தார். அதனால்தான் ஈர்க்கப்பட்டீர்கள். எனவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். பாபா உங்களுடைய ஆரம்பத்தில் நிமித்தமாக மாற்றியிருந்தார். அதனால் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் சேவைக்கு நிமித்தமானவர்கள் மற்றும் ஸ்தாபனைக்கு அஸ்திவாரமாக இருந்தவர்கள் கடைசி வரை சேவையில் இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு காரணத்தினால் உடல் மூலம் சென்று வர முடியாது. ஆனால் மனதின் மூலம் சுற்றி வர முடியும் அல்லவா? இதில் எந்த விதமான செலவும் இல்லை. விசா எடுப்பதற்கான அவசியமும் இல்லை. அவசரமாக ஓடி செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ரிலாக்ஸ்டாக சாய்வாக அமர்ந்து கொண்டு செய்ய முடியும். என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது அதுபோல ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்கள். சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவைக்கான விசேஷ திட்டத்தை உருவாக்கணும். புது பாடத்தை ஆரம்பம் செய்யுங்கள். இதுவரைக்கும் கோர்ஸ் கொடுத்தோம், எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தோம். இனி இந்த சகாஷ் கொடுக்கக்கூடிய புது பாடம் பார்த்தாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க, சரணடைந்தார்கள். அப்படி ஆகணும். இப்பொழுதுதான் ஒரு விழாவை கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? சேவை செய்வதற்கான உடனடி பலன் கிடைத்து விட்டது. சத்தியத்தில் கிடைக்கும், ஆனால் இப்போவே கிடைச்சிருச்சு பிரத்யட்ச பலன். இப்பொழுது புதுமையான சேவை செய்யுங்கள். நல்லது. பாப் தாதா அருகாமையில் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார் என்பது இல்லை. நெட்டு மூலமாக, டிவி மூலமாக எல்லாம் உலகத்தில் எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா? அனைத்து குழந்தைகளுக்கும் தான் சொல்லி கொண்டிருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சாந்திவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பாண்டவனத்தில் வெளிநாட்டில் வந்து கொண்டு எங்கிருந்தாலும் சரி, பாப் தாதா அனைவருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். பாண்டவபோலிருந்தும் கேட்குறாங்க. இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி ஆகுங்கள். அனைவருக்கும் பாபா ஹோம்ஒர்க் கொடுக்குறார். நேரத்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் ஈடுபடுத்துங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் நேரத்தை ஈடுபடுத்துவதினால் பிரச்சனை எளிதாகவே ஓடிவிடும். ஏனெனில் அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பிராமண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரச்சனையில் நேரத்தை செலவிடுகிறார்கள் அல்லது மற்றவர்களின் நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் பலவீனமான ஆத்மாக்கள் என்று நிரூபணம் ஆகிறது. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, யாராவது பிரச்சனையாக அவங்களுக்கு பிரச்சனையாக மாறுது, இல்லை மற்றவங்களுக்கு அவங்க பிரச்சனையாக அமைகிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏதோ வீக்னஸ் இருக்குது, பலவீனமான ஆத்மா. தன்னிடம் அவர்களாக இருக்கிறார்கள். யாரிடம் சக்தி இல்லையோ கால்கள் ஊனமுடையதாக, மேலும் நீங்கள் ஓடு என்றால் ஓடுவார்கள் அல்லது விழுந்து விடுவார்களா? ஊனமுடையவர்கிட்ட ஓட சொன்னால் ஓடுவாங்களா, இல்லாட்டா விழுந்து விடுவாங்களா? எனவே பிரச்சனைக்கு வசப்பட்ட ஆத்மாக்கள் பிராமணர்களாகவும் இருக்கிறார்கள்.
ஆனால் பலவீனமாக இருக்கிறார்கள், சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எங்கிருந்து சக்தி வரும்? துர்பலமானவங்க சர்வசக்திமான் கிட்ட பவர் எடுக்க முடியுமா என்ன? நம்ம ஃப்யூஸ் வேறு ரொம்ப தின்னாக இருக்குதுன்னா, துர்பலமாக இருக்குதுன்னா, பலவீனமாக இருக்குதுன்னா, பவர் ஹவுஸ் இருந்து கரண்ட் வரும்போது அது ஃப்யூஸ் போயிடும். அதுக்கு அதை எடுக்கிறதுக்கான சக்தி இல்லை. அதே மாதிரி சர்வசக்திமான் கிட்டேருந்து சக்தி எடுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் சக்தி வேணும். அப்போ அவங்க எங்கேருந்து சக்தி எடுப்பாங்க? பாபாவிலிருந்து நேரடியாக சக்தி எடுக்க முடியாது. ஏனெனில் ஆத்மா பலவீனமாக இருக்கிறது. எனவே என்ன செய்வார்கள்? பலவீனமான ஆத்மாக்களுக்கு மற்றவர்கள் யாராவது இரத்தத்தை கொடுத்து வலிமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. சிலர் சக்திசாலியான ஊசியை போட்டு வலிமையை கொண்டு வருகிறார்கள். இன்ஜெக்ஷன் கொடுத்து பவர் கொடுப்பாங்க. எனவே உங்கள் அனைவரிடத்திலும் சக்தி இருக்கிறது. எனவே சக்திக்கான உதவியை கொடுங்கள், குணத்தின் உதவியை கொடுங்கள். ஒருத்தருக்கு கோபப்படுறாரு, அவரோட நேச்சர் அது கோபம். நமக்கு சகிப்புத்தன்மை இருக்குன்னா, நமக்கு மன்னிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அவருக்கும் அந்த சக்தி கிடைக்கும். நம்ம ஒன்று திரும்ப சொல்கிறது இல்லைன்னா அவரோட அந்த கோபம் அதிகமாகாது. அவரும் புரிஞ்சுப்பார், ஓ இப்படி தான் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத உணருவாங்க. இப்போ நடைமுறை வாழ்க்கையிலேருந்து அவங்க கற்றுக்குவாங்க. அதனால் பாபா சொல்வார், உங்களுடைய சக்தி அவங்களுக்கு அழையுங்க. சகிப்புத்தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, தைரியம், பொறுமை போன்ற சக்திகள் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையிலேருந்து அவங்க பார்த்து கற்றுக்கணும். குணத்தின் உதவியை கொடுங்கள். அவர்களிடம் அது இல்லை. தன்னுடையதையே கொடுங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா, வள்ளலாக இருங்கள். தாராளமாக கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருங்கள். அவர்கள் சக்தி அற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். குணம் மற்றும் சக்தியின் உதவியை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் ஆசீர்வாத லிஃப்டை விட வேகமாக ராக்கெட் ஆகும். ஃபாஸ்ட்டாக நமக்கு முன்னேற முடியும். உங்களுக்கு முயற்சியில் நேரத்தை கொடுக்க வேண்டி இருக்காது. ஆசீர்வாதங்களின் ராக்கெட் மூலம் பறந்து கொண்டே இருப்பீர்கள். முயற்சியின் உழைப்பிற்கு பதிலாக சங்கமயுகத்தின் பாக்கியத்தை அனுபவம் செய்வீர்கள். ஆசீர்வாதங்களை பெறுவது, அதை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவங்களாக ஆகணும், அந்த கலையை நம்ம கற்றுக்கணும். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். தனது இயல்பான கவனம் மற்றும் ஆசீர்வாதம், கவனத்தில் எந்த விதமான டென்ஷனையும் கலக்க வேண்டாம். இயல்பாக இருக்க வேண்டும். ஞானத்தின் கண்ணாடி சதா முன்னாலே இருக்கிறது. அதில் தானாகவே எளிதாக தனது சித்திரம் தென்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் பர்சனாலிட்டியின் அடையாளம் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த ஏன், என்ன, எதனால் இப்படி, இந்த கேள்விக்குறியின் மொழியை முடித்து விடுவது. சக்திசாலி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆசீர்வாதங்கள் பெறுவது மற்றும் கொடுப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளார இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும். மகிழ்ச்சியாக இருப்பது, மற்றவர்களையும் மகிழ வைப்பது, இதுதான் ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களின் மனதிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் ஒவ்வொரு நேரமும் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வெளிவர வேண்டும். இவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். இதற்கும் கூட புத்தி அமைதியாக இருக்க வேண்டும். இல்லை, நமது மனசு அசாந்தமாகிடுச்சுன்னா அப்படி நம்ம நினைக்க முடியாது. நம்ம மனசு சாந்தமாக இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். இவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி, இதுபோல் அல்ல, அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது. இவ்வாறு இருக்க முடியுமா? பாபா கேட்குறாரு, அப்படி இருக்க முடியுமா? இப்படி இருக்க முடியும், அதெல்லாம் நம்ம கற்று வச்சுருக்குறோம். யாரும் சொல்லாமலே அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியும், பழக்கமாக்கி இருக்கிறோம். அப்போ ஏன் பாபா சொல்கிற மாதிரி ஆக முடியாது? எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவங்களுக்காக சுப பாவனை ஏன் நம்ம செய்ய முடியாது? அவங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது? அதை கொடுக்க நம்ம கற்று வச்சுருக்குறோன்னா இதுவும் முடியும் இல்லையா?
இவ்வாறு இருக்க முடியுமா? ஆசீர்வாதங்கள் கொடுக்க வருகிறதா? பெறுவதற்கு வருகிறது, கொடுக்க வருகிறதா? மெஜாரிட்டி பிராமண ஆத்மாக்கள் நல்ல காரியங்கள் செய்கிறவங்க, நல்லவங்க. ஆகவே நம்ம நல்லது செய்யும்போது யாருக்காக செய்கிறோமோ அவங்க கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஆகவே பாபா சொல்கிறார், உங்களுக்கு வாங்க தெரியுது, அடையிறதுக்கான தகுதி இருக்குது, கொடுக்கணும். கொடுக்க இல்லை என்றால் எப்படி எடுக்க முடியும்? என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ கொடுக்க முடியலைன்னா அப்புறம் என்ன எடுப்பீங்க, என்ன அடைவீங்க? கொடுங்கள் பெறுங்கள். கண்ணால் பார்க்கும்போது கொடுக்கறது மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலி பெறுவது. கொடுங்கள் பெறுங்கள். இவர்கள் செய்யவில்லை என்றால் நான் செய்கிறேன். பிரம்மா பாபாவின் ஸ்லோகன், எந்த ஒரு செயலை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். இல்லை என்றால் ஸ்லோகனை மாற்றிவிடுங்கள். மேலும் ஜெகதம்பாவின் விசேஷ ஸ்லோகன், செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். ஹுக்குமே ஹுக்கம் சலா ரஹா ஹை. அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், நாம் நிமித்தமாக இருந்து நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே 2 ஸ்லோகங்களையும் சதா நினைவில் வையுங்கள், வெளிக்கொணருங்கள். இருக்கிறதா? கேட்கிறீர்களா? நினைவிருக்கிறது, ஆனால் இல்லை. செயலில் நினைவிருந்தால் பத்தாது, செயலில் தென்பட செய்யுங்கள். எனவே என்ன செய்வீர்கள்? நிந்தனை செய்வது, வருத்தப்படுவது, இவர்கள் இப்படி அவர்கள் அப்படி அல்ல. ஆசீர்வாதங்கள் பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். பலவீனமாக இருக்கிறார்கள், வசப்பட்டு இருக்கிறார்கள். வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களை மாற்றுங்கள். இவர்கள் மாறட்டும் என்பது எண்ணத்தில் கூட வரக்கூடாது. என்னை மாற்றிக்கொள்கிறேன். மற்ற விஷயங்கள் நான் 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 என்று வருகிறது அல்லவா? எங்கேயாவது பெயர் புகழ் வரணும், அந்த மாதிரி இடத்துலலாம் நான். புருஷார்த்தத்தில் நான். பெயர் புகழில் மற்றவர்கள், அவங்கள முன்னாடி வைக்கணும். வெற்றி கிடைக்கும் போது எல்லாரோடைய ஒத்துழைப்பு மூலமாக தான் வெற்றின்னு சொல்லணும். தோல்வி வரும்போது நம்ம பொறுப்பெடுக்கணும். ஃபைனலி நான் தான் முடிவெடுத்தேன், ஆகவே என்னுடைய பொறுப்பு. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் பொறுப்பு எனக்கு இல்லையா? நான் அது பார்த்துருக்கணும். நான் சொன்ன மாதிரி தானே ஃபைனலி நான் என்ன சொல்கிறேன்னு அதுதானே நடக்கும். ஆகவே தோல்வியே பொறுப்பெடுக்கணும். வெற்றியிலே அனைவருடைய பங்கை நம்ம நினைக்கணும், சகயோகத்தை நம்ம நினைக்கணும். ஆனால் எந்த விஷயத்தில் நான் வர வேண்டும், அதில் மேலும் என்ன செய்ய முடிந்தால் செய்யுங்கள். இதில் என்ன இருக்கிறது? நன்றாக ஒரு செயல் முடிந்தால் நான் என்று சொல்கிறீர்கள். வெற்றிகரமாக செஞ்சிட்டா நான். வேறு மாதிரி ஏதாவது செயல் நடந்துவிட்டால் இவர்கள் செய்தார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறீர்கள். தலையீழாக மாறிவிட்டது அல்லவா? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் யோசிக்க வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், இதில் தான் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும். அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல வேண்டாம். தன்மையை கொண்டு வாருங்கள். உடல் உணர்வனுடைய நான் அல்ல, சேவையில் நான். எனவே அதுபோல சிரேஷ்ட வைப்ரேஷனை பரப்புங்கள். இப்பொழுது வார்த்தைகள் குறைவான சேவை தான் செய்கிறது. மனதினுடைய உதவி, இதயத்தின் வைப்ரேஷன் மிக விரைவாக செய்ய முடிகிறது. நல்லது. இப்பொழுது ஒரு நிமிடத்தில் அனைவரும் அமைதியின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். பாபா ட்ரில் செய்ய வைக்கிறார். ஒரு நிமிஷத்திற்காக அமைதியின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். மிகுந்த ஆழ்ந்த அமைதியை மனதின் மூலம் உடலினால் வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா ஆழ்ந்த அமைதியை ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலா பக்கத்திலும் உள்ள அனைத்து விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா ஆன்மீக பர்சனாலிட்டியின் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் தன்னை பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய நிமித்தமான உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு,
சதா பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பாவின் ஸ்லோகனை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய, உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவினால் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய, சேவையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பாப்தாதாவிற்கு சமமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதா மற்றும் ஜெகதம்பா அம்மாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்றைய வரதானம், சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகவும் தொடர்பில் அன்பானவராகி சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். எந்த சேவையில் தானும் தொந்தரவுக்கு உட்பட்டு மற்றவர்களையும் தொந்தரவுக்கு உட்படுத்துவது என்பது சேவை அல்ல. நம்மளும் அசாந்தியாக இருக்கிறோம், நாம் யாருக்காக சேவை பண்ணுறோமோ அவங்களுக்கு அசாதி வருதுன்னா அது சேவை இல்லை, அது சுயநலமாகும். ஏதாவது சுயநலத்தோடு செய்யும் பொழுதுதான் மேலும் கீழும் ஆகிவிடுகிறது. தனக்கோ அல்லது மற்றவர்களின் சுயநலம் பூர்த்தி அடையவில்லை என்றால் சேவையில் தொந்தரவு ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகவும் அனைவருடைய தொடர்பில் அன்பானவராகி சேவை செய்யும் பொழுது தான் உண்மையான சேவாதாரி என்று சொல்ல முடியும். சேவை மிக நன்றாக ஊக்க உற்சாகத்தோடு செய்யுங்கள். ஆனால் சேவையின் சுமை ஸ்திதியை ஒரு பொழுதும் மேலும் கீழுமாக செய்துவிடக்கூடாது. எவ்வளோ பெரிய சேவையாக இருந்தாலும் கடினமான சேவையாக இருந்தாலும் ஸ்திதி லைட்டாக இருக்கணும். எப்படிப்பட்ட சேவையாக இருந்தாலும் சரி, இதில் கவனம் வையுங்கள். ஸ்லோகன், நல்ல மற்றும் உயர்ந்த வைப்ரேஷன் மூலம் எதிர்மறையான காட்சிகளையும் நேர்மறையாக மாற்றிவிடுங்கள். எப்போதுமே எதிர்மறையானதுக்கு சக்தி இல்லை. நம்மளுடைய நேர்மறையான காட்சிக்கு, ஆட்டிடியூடுக்கு எதிர்மறையானதை ஈஸியாக நியூட்ரலாக்க முடியும். அப்படிப்பட்ட சேவை செய்யணும். அவ்வக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஸ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். செய்பவர் செய்விப்பவர் பாபா இருக்கிறார். செய்யக்கூடியவர் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் நிமித்தமானவராகி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் செய்கிறார் என்றால் என்ற உணர்வை சமாப்தி செய்து விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகுங்கள். பாபா செய்கிறாரு, நான் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போது அன்பாக செய்ய முடியும், ஆனால் டீட்டாச்சாக இருக்க முடியும். அனைத்து சுமைகளையும் பாபாவிற்கு முன்னால் சமர்ப்பணம் செய்து தனது அனாதி ஸ்வரூபத்தின் நினைவு மூலம் அனாதி சுபாவம் சம்ஸ்காரத்தை தாரணை செய்து டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஆதியில் தேவதையாக இருக்கும்போது நமது நேச்சர் என்ன, அனாதியில் எவ்வளோ அமைதியாக இருந்தோம். அது இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தாரணை இல்லை, எண்ணம் சொல் செயலில் இருக்கணும். அந்த ஸ்திதி நம்ம இங்கே அனுபவம் பண்ணணும். ஓம் சாந்தி.